இந்தியாவில் அரசு பண்டிகைகள், மத பண்டிகைகள் மற்றும் திருவிழாக்களின் போது வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும். அந்த வகையில் மார்ச் 30, 2026 முதல் ஏப்ரல் 5, 2026 வரை என மொத்தம் 6 நாட்கள் வங்கிகளுக்கு தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. எனவே வங்கி தேவை உள்ள பொதுமக்கள் இந்த விடுமுறைக்கு ஏற்ப தங்களது திட்டங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் 6 நாட்கள் தொடர் விடுமுறை அளிக்க என்ன காரணம் என்பதை பார்க்கலாம். மார்ச் 30, 2026 முதல் ஏப்ரல் 5, 2026 வரை மொத்தம் 6 நாட்கள் சில பகுதிகளில் உள்ள வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 30, 2026 மகாவீர் ஜெயந்தி என்பதால் அன்றைய தினம் கர்நாடகாவில் உள்ள வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 31, 2026 மகாவீர் ஜெயந்தி என்பதால் குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், டெல்லி, பீகார், சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளில் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1, 2026 ஆண்டு வங்கி கணக்கு முடியும் நாள் என்பதால் அன்றைய தினம் திரிபுரா, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, ஒடிசா, சண்டிகர், உத்தரகாண்ட், அசாம், தெலுங்கானா, மணிப்பூர், அருணாச்சல் பிரதேசம், ராஜஸ்தான், ஜம்மு மற்றும் காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், கேரளா, மேற்கு வங்கம், டெல்லி, கோவா, பீகார், சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேசம் ஆகிய பகுதிகளில் உள்ள வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 2 ஏப்ரல் 2026 புனித வியாழன் என்பதால் அன்றைய தினம் கேரளாவில் உள்ள வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 3 ஏப்ரல் 2026 புனித வெள்ளி என்பதால் அன்றைய தினம் குஜராத், மிசோரம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஒடிசா, தமிழ்நாடு, உத்தரகாண்ட், சிக்கிம், தெலுங்கானா, மணிப்பூர், அருணாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கேரளா, நாகாலாந்து, மேற்கு வங்கம், டெல்லி, கோவா, பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேகாலயா, இமாச்சல் பிரதேசம், ஆந்திர பிரதேசம் ஆகிய பகுதிகளில் உள்ள வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 5, 2026 ஈஸ்டர் பண்டிகை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அன்றைய தினம் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.